السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن صدق الله العظيم. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وكتب الأولياء افتقار المتقين تاج أمتي شفيع المجرمين شفيع يوم القيامة الله يا هادي اللهم صل وسلم وبارك عليه. اللهم صل على புகழும் புகழ்ச்சியும் வல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுமே உண்டாவதாக. அவனது அருளும் அன்பும் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை சுற்றி பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற இன்னும் வாழ இருக்கிற அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அருளும் அன்பும் என்றென்று உண்டாவதாக. அமீன். அன்பு குறித்தான அல்லாஹின் நல்லடியார்களே, இன்னும் சில நாட்களில் நாம் அருள் நிறைந்த ரமலான் மாதத்தை அடைய இருக்கிறோம். அந்த மாதத்தை அடையக்கூடிய நாம் அந்த மாதத்தில் அமல்களை அதிகப்படியாக செய்து அல்லாஹ்வின் நேசத்தை பெற்று அந்த அமல்கள் அனைத்தும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளபடியாக ஆக்கி அந்த அமலின் மூலமாக அல்லாஹ் தஆலா இன்னும் பல ரமலானை அடையக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தஆலா நமக்கும் நம்ம சந்ததிகளுக்கும் தருவானாக. ஆமீன். அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, ரமலான் நெருங்கி வரக்கூடிய காலகட்டத்தில் இப்போது வலைதளத்தில் சில செய்திகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அனைவரும் மொபைல்களை யூஸ் பண்ணுறோம். அந்த மொபைல் மூலமாக வரக்கூடிய செய்திகளிலே இன்னொரு விஷயம் பிரபலமாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. உலகம் முழுவதுமாக அனைத்து சேனல்களும் சரி, அனைத்து யூடியூப் போன்ற சேனல்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, அனைத்து மொழிகளிலும் ஒரு செய்தியை தான் அவர்கள் திரும்ப 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 பேசப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் கண்ணாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அது என்ன, அது பற்றியெல்லாம் நாம் பார்த்திருக்கோம். அதில் உள்ள செய்திகள் என்ன, அதன் மூலமாக உம்மத்திற்கு நாம் எதை அதிலிருந்து பாடமாக எடுக்க வேண்டும் என்று பற்றியாக தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன செய்தி என்று சொன்னால், அமெரிக்காவை சார்ந்த ஒரு தொழிலதிபர் தனக்கென ஒரு தீவை ஏற்படுத்தி அந்த தீவிலே தான் நினைத்து இதெல்லாம் செய்வதற்காக வேண்டி அவர் உலகத்தில் ஒரு பெண் பிள்ளைகள்லாம் அவர் கடத்தி வந்து செய்து கொண்டிருக்கிறார். அதற்கு அதே போன்று உலக தலைவர்களையும் அவர் அழைக்கிறார். அழைத்தவர்கள் இங்கு செய்யக்கூடிய அட்டகாசங்களை நீங்கள் பார்த்தால் மிகவும் மோசமாக ஒருபடி மேலே சொல்வதாக இருந்தால் மிருகங்களை விடும் கேவலமான செயல்களை செய்தார்கள் என்பதை வலைதளத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள். அவர்களை கொன்று சமைத்து சாப்பிட்டார் என்பது அளவாக பார்க்கிறோம். இப்படியாக நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. இதில் நமக்கான செய்தி என்னவென்று சொன்னால், அந்த செயலில் ஈடுபட்டவர்கள் யார் என்பதாக நீங்கள் பட்டியலை பார்த்தார் உலகில் இருக்கக்கூடிய இளைய சமுதாயம் எல்லாம், உலக மக்கள் எல்லாம் யாரையெல்லாம் ஒரு துறையில் தான் ரோல் மாடலாக எடுக்க என்பதாக நினைக்குமோ அனைவரும் தான் இந்த செயல்களில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். ஒரு நாட்டினுடைய தலைவர், ஒரு துறை சார்ந்தவற்றினுடைய தலைவர், ஆடல் பாடல் நிகழ்ச்சியை நடத்தக்கூடியவர் என்பதாக ஒவ்வொரு துறையினுடைய தலைவரும் தான் அதில் ஈடுபட்டு அந்த கேவலமான செயலை செய்தார் என்பதாக பார்க்கிறோம். அன்பானவர்கள், இந்த செய்தியிலிருந்து நமக்கான படிப்பினையும் பாடம் என்னன்னு சொன்னால், இவர்களெல்லாம் கேவலமானவர்கள், இவர்களெல்லாம் மிருகங்களை விடும் கேவலமான என்பதை நாம் எப்போது அறிந்தோம் என்று சொன்னால், ஒரு செய்தி மூலமாகத்தான். இவர்கள் பற்றியான செய்திகள் வரும்பொழுது இவர்களெல்லாம் மிகவும் கேவலமான என்பதாக தெரியும். அப்படியானால் உலகில் யாரும் நல்லவர்கள் இல்லை, உலகில் யாருமே நல்லவர்கள் இல்லை. அவர்கள் பற்றியான செய்திகள் வெளிவரும் வரை நாம் செய்த செயல் காரணங்கள் எல்லாம் ஒரு ஈனத்தனமான இஸ்லாம் அனுமதிக்கான காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறோம். அந்த செய்தியை சமூகம் அறியாத வரை நான் உலக மக்களுக்கு மத்தியிலே கண்ணியமானவனாக இஸ்ஸத் உள்ளவனாக பார்க்கப்பட்டு கொண்டே இருப்பேன். அந்த செய்தி வெளிப்பட்டு விட்டால் இவர் ஒரு கேவலமான செயலை செய்துவிட்டார் என்பதாக செய்தி வெளிப்பட்டு விட்டு என்று சொன்னால் நிச்சயமாக நாம் மோசமானவராகத்தான் உலகிலே பார்க்கப்படுவோம். இப்படியாக இந்த சபையில அமர்ந்திருப்பவர்களும் சரி, உலகில் வாழக்கூடிய முஸ்லிம்களும் சரி, நம்மை பார்த்து ஒரு கேள்வி கேட்க வேண்டும். நான் எல்லாம் நல்லவனாக உலகிலே வாழ்கிறேனா? நான் நல்லவன் சொல்லும் அளவுக்கான காரியத்தை செய்திருக்க என்பதாக நாம் யோசித்தால்
உலக அளவில் நாம் நல்லவர்கள் தான். எப்போது நாம் செய்த செயல்கள் வெளிவராத வரை. இவ்வுலகில் செய்திகள் வெளிவராமல் இருக்கலாம். நாம் செய்த செயல்கள் அனுமதிக்காதவற்றை செய்திருப்போம், அதுவெல்லாம் இவ்வுலகில் வெளிவராமல் இருக்கலாம். ஆனால் நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா நிச்சயமாக செய்திகளை கொண்டு வருவார். அந்த சபை எப்படிப்பட்ட சபை என்று சொன்னால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்ட நாள் முதல் உலகம் அழியும் வரை இருந்த மக்கள் அனைவரும் ஒன்று கூடி இருக்கக்கூடிய இடத்தில் அல்லாஹு தஆலா நீங்கள் செய்த செயல் இதுதான் என்பதாக உங்கள் கரங்களில் அல்லாஹு தஆலா ஒரு பட்டோலையை கொடுப்பார். அதில் நாம் மறைமுகமாக செய்த செய்திகளும் இருக்கும். யாரும் பார்க்க கூடாது என்பதாக திரைக்கு நடுவிலையும் சரி, அறைக்குள் நடுவில் செய்து கொண்டிருந்த அனைத்து செயல்களும் ஒவ்வொரு துளியாக பதிவெடுக்கப்பட்டிருக்கும். அதை நாம் கண்முன்னாக பார்ப்போம். அது தரக்கூடிய பட்டோலையை நீங்கள் கையில் பெற்றால், வலது கரத்தில் நீங்கள் பெற்றீர்களானால் நிச்சயமாக நீங்கள் அல்லாஹ் எடுத்து உயர்ந்தவர்களாக, அல்லாஹ் நேசத்திட்டதாக ஆகுவீர்கள். அந்த கொடுக்கப்படக்கூடிய பட்டோலை இடது கையில் கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் நிச்சயமாக நாம் உலகில் நஷ்டமடைந்தவராக, நாளை மறுமையில் நஷ்டமடைந்தவராக, மிகப்பெரிய வேதனைக்கு காலிதீன ஃபீஹா அபதன் என்று சொல்லக்கூடிய நிரந்தர வேதனைக்கு தள்ளப்பட்டவராக ஆகிவிடும். எனவே உலகில் இருக்கக்கூடிய நாம் நல்லவர்களாக வாழ்வதற்கும் நல்ல வழியில் வாழ்வதற்கும் நாளை மறுமையிலும் அல்லாஹ் நம்மை நல்லவன் என்பதாக சொல்வதற்கும் ஒன்று நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னால், இது ஒன்று இருந்தால் போதும் உலகில் நாம் பயந்தவராக வாழ்வோம். அல்லாஹ் சொன்னதை அடிப்படையாக கொண்டு வாழ்வோம். என்னவென்று சொன்னால், வர இருக்கிற ரமலான் சுமந்து வரக்கூடிய ஒன்றுதான் தக்குவா என்பதுதான். அந்த தக்குவா என்பது மற்றும் இடத்திலே அடிப்படையாக அதை நாம் கொண்டு வந்து விட்டோமானால் நிச்சயமாக உலகிலேயும் உயர்ந்தவராக ஆகிவிடலாம். நாளை மறுமையிலும் அல்லாஹ் நேசத்து பெற்றவராக, அல்லாஹ் நெருக்கத்து பெற்றவராக, சொர்க்கத்துக்குரியவராக நிச்சயமாக நாம் வாழ முடியும். எனவே தக்குவாவை, இறையச்சத்தை அடிப்படையாக நாம் கொண்டு வர வேண்டும். நீங்கள் குர்ஆனை திறந்தால் முதல் வசனம் உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி, அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹ், இந்த வேதத்தில் சந்தேகம் இல்லை, ஹுதல்லில் முத்தகீன், நிச்சயமாக இது முத்தகீன்களுக்கு, இறையச்சமுடையவருக்கு நேரு வழி காட்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா பேசுவான். இறையச்சம் கொண்டிருந்தால் இந்த குர்ஆன் உங்களுக்கு நேர்வழி காட்டும். நாம் ஒரு நல்ல செயலை செய்கிறோம், நாம் செய்யக்கூடிய செயல் நன்றாக இருக்கிறது என்று சொன்னால், நாம் போகக்கூடிய பாதை சரியாக இருக்கிறது என்று சொன்னால் நாம் தக்வா உடையவராக இருக்கிறோம் என்பதாக அர்த்தம். நாம் செய்யக்கூடிய செயல் இஸ்லாம் அனுமதிக்காத ஒரு காரியத்தை செய்து கொண்டிருந்தால் நாம் செல்லக்கூடிய பாதை நிச்சயமாக தோல்வி அடைந்ததாக, நரகத்திற்குரிய பாதையாக இருக்கும். எனவே தக்குவாவை நமக்கு மத்தியில் முதலாக கொண்டு வரணும். அது தக்குவா வந்துவிட்டால் நாம் செல்லக்கூடிய பாதை நிச்சயமாக நேரானதாக, சொர்க்கத்துக்குரியதாக இருக்கும். இந்த ஹுதல்லில் முத்தகீன் என்பதற்கு இமாம் இப்னு மஸ்ஊத் அவர்கள் ஒரு விரிவுரை எழுவார்கள். தக்வா என்று சொன்னால், முத்தகீன் என்று சொன்னால் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் சொன்னதை செய்வது, அல்லாஹ் தடுத்ததை தடுத்து வாழ்வதுதான் முத்தகீன்களுக்குண்டான அடையாளம் என்பதாக. அப்படியானால் அல்லாஹ் ஏவியதை செய்ய வேண்டும், அல்லாஹ் தடுத்ததை தடுத்து வாழ வேண்டும். அவன் தடுத்தவற்றை நாம் செய்கிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்ம இடத்துல தக்குவா இல்லை என்பதாக அர்த்தம். ஹராமை ஹராமாகவே ஆக்க வேண்டும். உலகினுடைய மனிதனுடைய நிலைப்பாடு என்னவென்று சொன்னால், உலகில் வாழக்கூடிய மக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நிலைப்பாடு என்று சொன்னால், தடுத்தவற்றின் மீது தான் நமக்கு ஆசை அதிகமாக ஆகும். இதைதான் பழமொழியில் சொல்வார்கள், அல் இன்சானு ஹரீசுன் ஃபீஹா முனியா. மனிதனுடைய பழக்கம் என்னவென்று சொன்னால், எதை இஸ்லாம் தடை செய்திருக்கிறதோ இது உனக்கு கூடவே கூடாது என்பதாக, எதையெல்லாம் தடை என்பதாக மனிதன் மீது சொல்லப்படுகிறதோ அதன் மீது தான் ஆசை வரும். உதாரணமாக சொல்வதாக இருந்தால், நீங்க உங்களுக்கு சுகர் இருக்குது, நீங்க சீனி சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் தான் அதை சாப்பிடுவதற்கு ஆசை வரும். இப்படியாக தடுத்தால் அதை செய்வதற்குண்டான ஆசைகள், பழக்கங்கள் மனிதத்தில் இருக்கும் என்பதை அரபு பழமொழியில் கூறுவார்கள். அதே போல் அந்த தடுத்த ஒன்றை செய்வதற்கும் தான் அல்லாஹ் தஆலாவும் உங்கள் அதை கொண்டு உங்கள் கண்முன் கொண்டு வருவான். இதையெல்லாம் நீங்க செய்யக்கூடாது என்பதாக சொல்லக்கூடிய அல்லாஹ் அதை செய்வதற்குண்டான சூழலையும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஏற்படுத்துவான். இதை நீ செய்யக்கூடாது, இது இஸ்லாத்தில் ஹராம் என்பதாக அல்லாஹ் சொல்வானால் அதை செய்வதற்குண்டான ஒரு சூழலை, ஒரு நேரத்தை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவான். நீங்கள் உதாரணமாக வரலாற்றை எடுத்துக்கொள்ளலாம். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா பேசுவான், இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் தஆலா சனிக்கிழமையை அல்லாஹ் வணங்கக்கூடிய நாளாக ஆக்குகிறான். எப்படி நமக்கு வெள்ளிக்கிழமை ஜுமாவுடைய நாளாக இருக்கிறதோ அதே போல் இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் தஆலா சனிக்கிழமையை ஜுமாவுடைய நாளாக ஆக்கி, அன்றைய நேரம் நீங்கள் வியாபாரம் செய்யக்கூடாது,
அல்லாஹுவை தான் வணங்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா ஒரு கட்டளை இடுகிறார். அவர்கள் மீன் பிடிக்கக்கூடிய தொழிலை செய்து கொண்டிருந்தார்கள். நீங்கள் அன்று மீன் பிடிக்க செல்லக்கூடாது, அல்லாஹுவை தான் வணங்க என்பதாக அல்லாஹ் தஆலா கட்டளை இடுகிறான். ஆனால் அன்றைய தினத்தில் அவர்கள் கடலுக்கு அருகாமையில் சென்றார்களானால் அல்லாஹ் தஆலா வசனத்தில் பேசுவான், இது யஅதூன ஃபிஸ் ஸபதி தஅதீஹிம் ஹீதானுஹும் ஷுதுஉ யௌம லா யஸ்பிதூன லா தஅதீஹிம். மற்ற நாட்களில் எல்லாம் அந்த மீன்கள் கரையோரத்திற்கு வரவே செய்யாது. ஆனால் சனிக்கிழமை ஆனால் எந்த நாள் அல்லாஹ் மீன் பிடிக்க கூடாது என்பதாக ஒரு சட்டத்தை போட்டானோ அந்த நாட்களில் மீன்கள் எல்லாம் கரையை நோக்கி வந்து தன்னுடைய வாய் தண்ணிக்கு வெளியே பிறந்து கொண்டு என்னை பிடித்துக்கொள் என்பதாக ஆசை மூடிக்கொண்டே இருக்கிறது. தடை என்று சொன்ன நாட்களிலே மீன்கள் கரையை நோக்கி வருகிறது, மற்ற நாட்கள் எல்லாம் கரையை நோக்கி வருவதே இல்லை. மற்ற நாட்களில் மீன் பிடிப்பதாக இருந்தால் அவர்கள் அனைவரும் கடல் நடுக்கடலுக்கு சென்று வலை வீசி பிடிக்க வேண்டும். ஆனால் அந்த நாளிலே கடல் கரைக்கு வந்து மீன்கள் நிற்கிறது. இதை பார்த்த அந்த யூதர்கள் எல்லாம் இஸ்ரவேலர்கள் எல்லாம் மீனை பிடித்து என்பதற்காக அவர்கள் வலையை வீசி மீனை பிடிக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அதற்கு முன்பதாக ஒரு வசனத்தை இறக்குகிறான், وَلَقَدْ عَلِمْتُمُ الَّذِينَ اعْتَدَوْا مِنكُمْ فِي السَّبْتِ فَقُلْنَا لَهُمْ كُونُوا قِرَدَةً خَاسِئِينَ. சனிக்கிழமை என்று அல்லாஹ்வுடைய கட்டளை மீறினார்களே அவர்களை நீங்கள் பாருங்கள், நிச்சயமாக நாம் அவர்களை கிரதத்தன் ஹாஸீன், நிச்சயமாக கீழ்த்தரமான குரங்குகளாக மாற்றுவதாக அல்லாஹ் தஆலா பேசுகிறான். கட்டளை மீறியதற்காக வேண்டி செய்வதற்குனான அனைத்து சூழலும் வரும்பொழுது அவர்கள் தக்வாவை கொண்டு வராமல் அந்த மீனை பிடித்தது காரணமாக அல்லாஹ் தஆலா அவர்களை மிகவும் கீழ்த்தரமான குரங்குகளாக மாற்றிவிட்டு அல்லாஹ் தஆலா அடுத்த வசனத்தில் பேசுவான், ஃபஜஅல்னாஹா நகாலன் லிமா பைன யதைஹா வமா கல்ஃபஹா. அக்காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கும் பின் உள்ளவர்களுக்கும் இதை ஒரு பாடமாக நான் ஆக்கிறேன் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். இந்த நிகழ்வை அன்று வாழ்ந்த மக்களுக்கும் சரி இன்று வரக்கூடிய மக்களுக்கும் ஒரு பாடமாக நான் ஆக்குகிறேன். என்ன பாடம்? ஹராமாக்கிய ஒன்று உங்கள் கண்முன் வரும், நான் செய்யக்கூடாது என்று சொன்ன செயல் அனைத்தும் உங்கள் கண்முன் வரும், செய்வதற்குனான அனைத்து சூழல்களும் ஏற்படும். ஆனால் அந்த நேரத்தில் தக்குவாவை நீங்கள் உங்க முன் நிறுத்தி அதை செய்யாமல் விட்டீர்கள், நிச்சயமாக இது உங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் உயர்ந்ததை தரும் என்பது அல்லாஹ் ஒரு பாடமாக கூறிவிட்டு அது பேசுவான், மா கல்ஃபஹு மவ்இதத்துல் முத்தகீன், நிச்சயமாக இதை இறையச்சமுடையவருக்கு உபதேசமாக நாம் இதை ஆக்கி என்பதாக அல்லாஹ் தஆலா பேசுகிறான். அப்படியானால் தடையானது அல்லாஹ் தஆலா கண்முன் நிச்சயமாக கொண்டு வருவான். அதற்கான சூழல்கள் ஏற்படும், நோய் நம்மிடத்திலே வரும், வியாபாரத்தில் தாழ்வு நிலை வரும். ஒரு முறைதானே செய்ய போகிறோம், இந்த அறையில் தான் யாருமே இல்லையே, நம்மை யார் கேள்வி கேட்பார் என்பதாக இஸ்லாம் அனுமதிக்காதவற்றை செய்வதற்குண்டான சூழல்களை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவான். அந்த காரணங்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலா உருவாக்குவான். அந்த சூழல்கள் வரும். அந்த நேரத்தில் நீங்கள் தக்குவாவை கொண்டு வந்து இது ஹராம், ஹராம் என்றும் ஹராம் தான், நிச்சயமாக நான் செய்ய மாட்டேன் என்பதாக தக்குவாவை நீங்கள் முன்னிறுத்தினால் நிச்சயமாக உயர்வு பெறுவீர்கள். நீங்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சம்பவத்தை எடுத்துக்கொள்ளலாம். தவறு செய்வதற்குண்டான அனைத்து சூழல்களும் இருக்கிறது. வலக்கத் ஹம்மத் பிஹி வ ஹம்ம பிஹா, அந்த பெண்ணும் அழைக்கிறாள், செய்வதற்குண்டான அனைத்து சூழலும் இருக்கிறது. அழைக்கக்கூடிய ஆள் நாட்டினுடைய மன்னருடைய அரசி, அனைத்து கதவுகள் மூடப்பட்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட நேரத்தில் கூட அவர் எதை கொண்டு இறையச்சம் பெற்றவராக அந்த தவறிலிருந்து பாதுகாத்து என்பதாக பேசும்போது லவ்லா அர்ரஹா புர்ஹான் ரப்பி, அவர் அல்லாஹ்வினுடைய அத்தாட்சி மற்றும் பார்க்கவில்லை, ஆனால் நிச்சயமாக தவறு செய்திருப்பதாக அல்லாஹ் பேசும். அப்படியானால் அவர் அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தையும் அல்லாஹ் நேசத்தையும் அல்லாஹ்வின் அச்சம் அவர் உள்ளத்தில் வந்ததினால் தான் அவர் என்ன செய்தார், செய்யக்கூடிய அல்லாஹ் தடுத்தவற்றிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொண்டு. எனவே தக்குவாவை நமக்கு மத்தியில கொண்டு வர வேண்டும். உலக இன்பத்திற்காக வேண்டி நாம் தக்குவாவை எப்போதும் விடக்கூடாது. அதை அடிப்படையாக கொண்டு உலகிலே வாழ்ந்தால் உலகிற்கு கூடிய அனைத்தையும் தூரமாக்கி தக்குவாவை முன்னிறுத்தினால் நிச்சயமாக நாம் உலகில் எதையெல்லாம் உயர்ந்ததாக எண்ணுகிறோமோ அதைவிடும் சிறந்ததை, அதைவிடும் உயர்வானதை அல்லாஹ் தஆலா தருவான். தக்குவாவை முன்னிறுத்தி உலகிற்கு கூடிய உயர்ந்ததாக பேசப்படக்கூடிய அனைத்தையும் நாம் கீழ்த்தள்ளியதாக இருந்தால் அதுவெல்லாம் எனக்கு வேண்டாம் என்பதாக நீங்கள் தடுத்தால் அல்லாஹ் தஆலா நாளை மறுமையிலே உயர்ந்ததை தருவான். அல்லாஹ் அதையும் குர்ஆனில் பேசுவான். زُيِّنَ لِلنَّاسِ حُبُّ الشَّهَوَاتِ مِنَ النِّسَاءِ وَالْبَنِينَ وَالْقَنَاطِيرِ الْمُقَنطَرَةِ مِنَ الذَّهَبِ وَالْفِضَّةِ, ஆண் பெண் மக்கள், தங்கம் வெள்ளி ஆபரணங்கள், உயர்ந்த குதிரைகள், கால்நடைகள், வியாபாரங்கள், விளைநிலங்கள் எல்லாம் உலக அற்ப சுகம்தான், அற்பம்தான் என்பதாக பேசிவிட்டு அல்லாஹ் தஆலா பேசுவான், குல் அவ் நப்பியக்கும் பிகைரின் மின் தாலிக்கும், இதை விடும் சிறந்ததை உங்களுக்கு நான் தரட்டுமா,
இதை விடவும் சிறந்தது உங்களுக்கு நான் அறிவிக்கும் என்பதாக அல்லாஹ் தொடர்ந்து பேசுவான். தக்வா உடையவருக்கு அல்லாஹ் தஆலா முதலாவதாக சொர்க்கத்தை கொடுப்பான். அந்த சொர்க்கம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னால் அதற்கு நீர் ஓடிக்கொண்டிருக்கும். சொர்க்கத்தில் தேனார் ஓடிக்கொண்டிருக்கும், பாலார் ஓடிக்கொண்டிருக்கும் என்பதாக, அதற்கு நதிகள் ஓடி என்பதாக பேசக்கூடிய அல்லாஹ் அடுத்ததாக பேசுவான். நிச்சயமாக அன்று தூய்மையான துணை வரையும் நான் தருவேன். வருதுவானும் அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹின் பொருத்தமும் கிடைக்கும். யாருக்கு? அல்லாஹை பயந்து தக்வா உடையவராக உலகிலே வாழ்ந்தால், உலகில் அல்லாஹ் தடை செய்ததெல்லாம் தடைதான் என்பதாக தக்வாவை முன்னிறுத்தி நீங்கள் கொண்டு வந்தீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா உலகில் நீங்க எதையெல்லாம் உயர்ந்ததாக எண்ணுகிறீர்களோ அதைவிட உயர்ந்து அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் தரும் என்பதாக. எனவே உலகை விட்டும் தூரமாகி தக்வாவை நெருக்க பெற்றால் அல்லாஹ் நெருக்கத்தை நிச்சயமாக நாம் பெற முடியும். இந்த முஸ்லிம்களுடைய வாழ்க்கையை, இஸ்லாமுடைய வாழ்க்கையை தக்வாவின் அடிப்படையாக வைத்துதான் இருக்கும். நீங்கள் அமல்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, நீங்கள் ஹஜ்ஜை எடுத்துக்கொள்கிறோம், இங்கிருந்து லட்சக்கணக்கில் பணங்களை செலவழித்து நாம் இங்கிருந்து ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய நாம் இங்கிருந்து எதை எடுத்து செல்லுவதாக அல்லாஹ் பேசும் பொழுது, உங்களுக்கான நீங்கள் எதை எடுத்து சென்றாலும் சரி, உங்களுக்கான பொருட்களாக இருந்தாலும் சரி, மருத்துவ உதவிக்கான எடுத்து சென்றாலும் சரி, அதில் விடவும் தக்குவாவை இறையச்சத்தை எடுத்து சென்றால் மட்டும்தான் அது அல்லாஹத்தை ஏற்றுக்கொள்ளப்படுவதாக இருக்கும்போதாக பேசுவார். இது ஹஜ்ஜை பற்றி பேசுவார். அடுத்ததாக நீங்க தொழுகை எடுத்துக்கொண்டால் முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்பதாக கூறக்கூடிய அல்லாஹ் அடுத்து பேசுவான். அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், இறையச்சமுடையவராக இறை பக்தியாக தொழுதவர்கள் என்பதாக அல்லாஹ் பேசும். அப்படியானால் அனைத்து ஒவ்வொரு அமலாக நீங்கள் கடமையாக எடுத்தாலும் சரி, அதற்கு அடிப்படை தக்குவாவாகத்தான் இருக்கும். தக்குவா இல்லாமல் நீங்கள் இறையச்சம் இல்லாமல் எந்த அமலை முன்னிறுத்தினாலும் அது நிச்சயமாக வீணாகத்தான் போகும். நீங்கள் தர்மம் எடுத்துக்கொள்ளுங்கள், ஜக்காத்தை லட்சக்கணக்கில் கொடுக்கிறோம், லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் நீங்க தர்மம் செய்தாலும் ஜக்காத்து கொடுத்தாலும் அதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய தக்குவா இல்லை என்று ஆனால் நிச்சயமாக அது வீணாகத்தான் போகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவார்கள், இத்தகுன்னார் வலவ் பிஷ்ஷிக்கி தம்ரத்து, நீங்கள் சிறிய துண்டு பேரிச்சம்பழத்தை தர்மமாக கொடுத்தாவது அல்லாஹ் இடத்திலே நெருக்கத்தை பெறுங்கள், நரகை விட்டு பாதுகாப்பு என்பதாக அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியானால் சிறிய துண்டு, ஒரு பேரிச்சம்பழத்தினுடைய 1/4 பகுதி நீங்கள் கொடுத்தாலும் சரி, அந்த கொடுக்கக்கூடிய நேரத்தில் அந்த தர்மத்தை அல்லாஹ் பேசுகிறான். சிறிய துண்டு பேரிச்சம்பழமாக இருந்தாலும் கோடிக்கணக்கில் நீங்கள் பணம் கொடுத்தாலும் சரி, அதற்குள் இருக்க வேண்டியது தக்குவாதான். அது இருந்தால் மட்டும்தான் உங்களிடத்தில் அமல் ஏற்றுக்கொள்ளப்படும், அல்லாஹ்விடத்து உயர்ந்ததாக இருக்குவதாக பேசு. எனவே தக்குவாவை அடிப்படையாக கொண்டுதான் நம்முடைய அமல்கள் நாம் இருக்கிறது. அதே தான் நாம் வர இருக்கிற ரமலானும் கூட. ரமலானை அல்லாஹ் அறிமுகப்படுத்தும் போது இப்படித்தான் அறிமுகப்படுத்துவான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன், உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் கடமையாக்கப்பட்டதும் உங்களுக்கு கடமையாக்கப்படுகிறது. இதன் மூலமாக நீங்கள் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் நிச்சயமாக இறையச்சமுடையவராக ஆகலாம் என்பதாக அல்லாஹ் தஆலா பேசுகிறான். அப்படியானால் இறையச்சத்துடைய அடையாளமாக அல்லாஹ் வைத்திருப்பது இந்த ரமலானை அல்லாஹ் வைத்திருக்கிறான். இந்த நோன்பு பிடித்தாலே நாம் இறையச்சமுடைய ஒரு அடையாளமாக இறையச்சை சுமந்ததாக ஆக முடியும். எப்படி என்று சொன்னால், மற்ற அமல்கள் எல்லாம் முகஸ்துதி வரும், வெளியே தெரியும். தொழுதால் ஒருவர் பார்க்க முடியும், ஜகாத் கொடுப்பதை ஒரு பார்க்க முடியும், ஹஜ்ஜி செய்வது ஒரு பார்க்க முடியும். ஆனால் நோன்பு இருந்ததை ஒரு பார்க்க முடியுமான சின்னமாக உணர முடியாது. மாறாக நாம் சொன்னால்தான், நான் நோன்பு என்பதாக நான் வெளிப்படுத்தினால் மட்டும்தான் நோன்பு என்பது வெளிப்படை ஆகும். இல்லை என்று சொன்னால் அது உள்ளே மறைந்ததாக தரும். எனவே தக்வா என்பதை அல்லாஹ் தஆலா மறைத்து வைத்திருக்கிறான். அது உள்ளங்கள் இருக்கக்கூடியது என்பதை அல்லாஹ் தஆலா இந்த ரமலான் மூலமாக, இந்த நோன்பின் மூலமாக அல்லாஹ் தஆலா கற்று. எனவே தக்வாவை நமக்கு மத்தியில் கொண்டு வர வேண்டும். அதை அடிப்படையாக கொண்டதாகத்தான் இந்த ரமலானுடைய நோன்பு இருக்கிறது. தக்வாவை எப்படி கொண்டு வருவது என்பதாக பேசுவதாக இருந்தால் ஒன்றே ஒன்றுதான். இந்த நினைப்பு நம்ம இடத்துல இருந்தது என்று சொன்னால் தக்வாவை சுமந்தவராக நிச்சயமாக மாற முடியும். ஒரு இமாம் இடத்திலே, இமாம் தன்னுடைய மாணவர்களிடத்தில் எல்லாம் தக்வாவை பற்றி சொல்வதற்காக, நீ பாடம் எடுப்பதற்காக ஒன்று சொல்கிறார். ஒவ்வொரு கையிலையும் ஒரு கோழியையும் கத்தியும் கொடுத்து விட்டு, இதை யாரும் பார்க்காத இடத்தில் நீங்கள் அறுத்து கொண்டு வருவதாக கூறும்போது, அனைவரும் அதை மூலையில் சென்று ஒரு தனி அறைக்கு சென்று அறுத்து கொண்டு வரும்போது ஒரே ஒரு மாணவர் மட்டும் அதை அறுக்காமல் கொண்டு வருகிறார். ஏன் என்பதாக கேட்கும்போது அந்த நபர் கூறிய வார்த்தை, அந்த மாணவர் கூறிய வார்த்தை, எங்கு சென்றாலும் அல்லாஹ் என்னை பார்க்கிறான், எனவே
யாரும் பார்க்காத இடம் உலகிலேயே இல்லை என்பதாக கூறுகிறார். இதுதான் இறையச்சம். இந்த நினைப்பு இருந்தது என்று சொன்னால் நிச்சயமாக நாம் உலக உயர்ந்தவராக அல்லாஹ்விடத்தில் நேசித்து பெற்றவராக வாழ முடியும். இன்னும் உதாரணமாக சொல்வதாக இருந்தால், ஒரு கடையிலே வேலை பார்க்கக்கூடிய மாணவர் ஒரு வேலை பார்க்கிறான், தொழிலாளி என்று சொன்னால், ஒரு ஸ்வீட் கடையில் வேலை பார்க்கிறான். முதலாளி பார்க்காத நேரம் தான் அவர் ஸ்வீட் எடுத்து சாப்பிடுவான், பார்த்தால் சாப்பிட மாட்டான். காரணம் என்ன சொன்னால், முதலாளி பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த எண்ணம் நம்மிடத்தில் வந்தால் நிச்சயமாக நாம் உலகிலே உயர்ந்தவராக வாழ முடியும். இந்த எண்ணம் தான் தக்வாவின் அடிப்படையாக இருக்கிறது. எந்த நிலையில் இருந்தாலும் சரி, எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டே இருக்கின்றதாக அல்லாஹ் பயந்தவராக நாம் இருந்தால் போதும். இது தக்வாவை சுமந்த உள்ளவாக அல்லாஹின் நேசத்தை பெற்றவனுமாக நிச்சயமாக ஆகும். இதை தான் ரமலான் நமக்கு கற்றுத்தருகிறது. இன்னொரு உதாரணமாக ஒரு செய்தியை சொல்லி காட்டுவேன். சமீப காலத்தில் நடந்த செய்தி. அமெரிக்காவிலே இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை நீங்கள் எடுத்தால் 1% தான் இருந்தது. இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை 100 நபர், 1000க்கு 10 நபர் என்பதாக 1%. ஆனால் இடைப்பட்ட இன்னும் 4 மாதங்களுக்குள் அங்கு இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு ஆவணம் என்று சொன்னால் 8% உயர்ந்து 9% ஆகியிருக்குது. அப்படியானால் கிட்டத்தட்ட 4 லட்சம் பேர் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார் சமீபமாக 4 மாதத்தில். இந்த இஸ்லாத்தை ஏற்ற 4 லட்சம் பேர் யார் என்பதாக நீங்கள் பார்த்தீர்களானால், சிறையில் வாழக்கூடியவர்கள், சிறையிலே தவறு செய்துவிட்டு கைதிகளாக வாழக்கூடியவர்கள் இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். 4 லட்சம் பேர். அவங்க இஸ்லாத்தை ஏற்றுதான் அமெரிக்காவினுடைய இஸ்லாத்தின் அடிப்படையை அதிகமாக இருக்கு என்பதாக எண்ணிக்கை காமிக்கிறது. அந்த சிறைவாசிகள் ஏன் இஸ்லாத்தை ஏற்றா என்பதாக கேட்கும்போது அவர்கள் கூறிய வார்த்தை ஒன்றே ஒன்றுதான், நாங்கள் சிறையில் இருக்கும், தவறு செய்த காரணமாக சிறைக்கு வந்திருக்கிறோம். இங்கு எங்களால் சுதந்திரமாக இருக்க முடியவில்லை, நாங்கள் நினைத்ததை செய்ய முடிவதில்லை, தவறு செய்வதாக இருந்தாலும் அதையும் செய்ய முடிவதில்லை, மது போன்ற இஸ்லாம் அனுமதிக்காத ஹராமான ஒன்றும் எங்களுக்கு கிடைப்பதில்லை, எனவே தவறு செய்துக்குறான சூழல்கள் எதுவுமே இல்லை, நாங்கள் எப்போதும் கண்காணிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். இந்த நேரத்தில் இஸ்லாமியர்களை நாங்கள் பார்க்கிறோம், அவர்கள் எல்லாம் தவறு செய்வதற்குண்டான அனைத்து சூழலும் இருக்கிறது, பணம் இருக்கிறது, பதவி இருக்கிறது, சூழல்கள் இருக்கிறது, ஆனாலும் கூட அவர்கள் தவறு செய்வதே இல்லை. ஏன் தவறு செய்யல் என்பதாக இடத்துல கேட்ட அவர்கள் கூறிய வார்த்தை, அல்லாஹ் தஆலா எங்களை எப்போதும் பார்த்து கொண்டிருக்கும்போதாக அவர்கள் கூறினார்கள், இந்த எண்ணம் தான் நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு காரணமாக அமைந்தது என்பதாக அவர் கூறார். இப்படி இதுதான் இஸ்லாமுடைய வாழ்க்கை. இதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவார்கள், அத்துன்யா சிஜ்னுல் முஃமினீன் வ ஜன்னத்துல் லில் காஃபிரீன். முஃமினுடைய வாழ்க்கை எது என்று சொன்னால் சிறைச்சாலை போல் உலகிலே. காஃபிர்கள் தான் உலகிலே சொர்க்கம், காஃபிர்களுக்கு உலகம் சொர்க்கம், முஃமின்களுக்கு இந்த உலகம் என்பது சிறைச்சாலை. சிறைச்சாலையில் வாழ்வது போல் நீங்கள் உலகிலே வாழ்ந்தால் எப்படி கட்டுக்கோப்பாக இதைதான் செய்ய முடியும், இப்படிதான் வாழ என்பதாக முஃமினுடைய வாழ்க்கை சிறைச்சாலை வாழை போல் உலகில் இருந்தது என்று சொன்ன நிச்சயமாக அவர் உலகிலே உயர்ந்தவராக வாழ்வார். எனவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அடிப்படையாக இருந்தது இந்த முஃமின்களை பார்க்கக்கூடிய நேரத்து தான் என்பதாக அமெரிக்காவை சார்ந்த சிறைவாசிகள் கூறான்னு சொன்னால் நாம் சற்று பார்க்க வேண்டும். எனவே முஃமினுடைய வாழ்க்கையை நாம் தக்வாவை அதை பற்றி அடிப்படையாக கொண்டு வர வேண்டும். இதை அல்லாஹ் எந்த நேரம் என்னை பார்த்து கொண்டிருக்கும்போதாக ஒரு பயம் நம்முடைய உலக எண்ணத்தில் இருந்தது என்று சொன்னால், அந்த பயம் நம்முடைய உள்ளத்தில் இருந்தது என்று சொன்னால் நாம் தவறு செய்வதற்கு நிச்சயமாக நாம் போகவே மாட்டோம். எனவே தக்வாவை நமக்கு மத்தியிலே கொண்டு வர வேண்டும். அதே போல் நமது பிள்ளைகளுக்கும் இரண்டாவதாக தக்வாவை போதிக்க வேண்டும். இன்று பிள்ளைகளிடத்தில் தக்வா இல்லாமல் போனதுதான் நம்ம சமுதாயம் நம்மை விட தூரமாக கொண்டிருக்கிறது, நம் கையை விட்டு சென்று கொண்டிருக்கிறதாக பார்க்கப்படுகிறது. முதலே நாம் தக்வாவை புரிந்து கொள்ள வேண்டும். தக்வாவை ஏற்றி இந்த உணர்வை நமது பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும். இந்த மத்தியிலே தக்வாவை போதிக்காமல் போனது விதைவுதான் நமது பிள்ளைகள் நம்மை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் தாய்மார்கள் நினைத்தால் பிள்ளைகளை தக்வாவுடையவராக உருவாக்க முடியும் என்பதற்கு உதாரணமாக சொல்வதாக இருந்தால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்தை எடுத்துக்கொள்ள முடியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முதலாவதாக ஒரு கனவை கண்டு அவர் பாலைவனத்தில் வந்து தன்னுடைய மனைவியும் மகனை விட்டுவிட்டு சென்றவர் சிறிது காலத்துக்கு முன்பதாகத்தான் வருகிறார். இரண்டாவது ஒரு கனவு வருகிறது, மகனை அறுக்கின்பதாக. இரண்டாவது கனவை கண்டிருக்கின்றதாகத்தான் அவர் தன்னுடைய மகனை கையை பிடித்து அழைத்து செல்கிறார். அதுவரை அந்த குழந்தையை வளர்த்தது யார் என்பதாக பார்த்தால் தாய் தான் வளர்க்கிறார். கையை பிடித்து இழுத்து சென்றவர் அறுப்பதற்காக வேண்டிய கழுத்தில் கத்தி வைக்கும் போது இது அல்லாஹ்வுடைய கட்டளை என்று சொன்னால் நீங்கள் செய்யுங்கள்,
சத்தஜுதன் இன்ஷா அல்லாஹ் என்று நிச்சயமாக பொறுமையாளராக காண்பதாக கூறான்னு சொன்னால் இந்த அளவு வளர்ப்பிற்கான காரணம் யார்? தாய் தான் வளர்த்திருக்கிறார்கள். அல்லாஹ் கட்டளை என்று சொன்னால் இனி அடுத்து கொள்ளுங்க என்பதாக ஒரு சிறு குழந்தை கூறுகிறது என்று சொன்னால் இப்படி வளர்ப்பதற்கு காரணமாக அமைந்தவர்கள் தாயாக. எனவே இதை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் போதிக்க வேண்டும். தக்குவாவை அடிப்படையாக கொண்டுதான் முக்மீனுடைய வாழ்க்கை. இது இருந்தால் போது நீங்கள் தவறு செய்வதாக, தவறு செய்ய மாட்டேன் என்பதை பிள்ளைகள் அதை உணர வைக்க வேண்டும். சமூக வலைதளங்களில் நீங்க பார்த்திருப்பீர்கள், ஒரு ஊரை சார்ந்த ஒரு பெண்மணி இஸ்லாம் அனுமதிக்காதவற்ற காரியத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், இஸ்லாம் இதுவெல்லாம் தடை என்பதாக சொல்லக்கூடிய நேரத்தில் ஹராமான காரியத்தை இந்த பெண்மணி செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் சமூகம் கவலைப்பட்டதாக, இதையெல்லாம் செய்யக்கூடாது என்பதாக சொல்லும் பொழுது அந்த பெண் தான் செய்த சிறு தவறு என்று எண்ணம் கூட வரவில்லை என்று சொன்ன அந்த பெண்ணோட மனத்திலே தக்குவா இருக்கிறதா இல்லை என்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் புதுச்சேரியிலே ஒரு பட்டமளிப்பு விழா நடக்கிறது. பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா. கேரளாவை சேர்ந்த 2 பெண்கள் பட்டம் பெறுகிறார்கள். அந்த பட்டம் பெறக்கூடிய நேரத்தில் நீங்கள் ஹிஜாபை கலற்றினால்தான் உங்களுக்கு பட்டம் கொடுக்கும் என்பதாக கூறும் அந்த பெண்கள் கூறிய வார்த்தை, இஸ்லாத்தின் அடையாளத்தை அழித்து விட்டுத்தான் உலகத்தின் பதவி என்று சொன்னால் நிச்சயமாக இது எங்களுக்கு தேவையில்லை என்பதாக தூக்கி எறிந்து விட்டு சென்றார். இதுதான் தக்குவா. எந்த நேரத்திலும் சரி, எந்த இடத்திலும் சென்று அல்லாஹு ரசூல் சொன்ன வழியில் தான் எங்களுடைய வாழ்க்கை இருக்கும் என்பதை உணர்ந்தவராக பெண்களை வளர்ப்பதுதான், பெண் பிள்ளைகளை வளர்ப்பதுதான், பிள்ளைகளை வளர்ப்பதுதான் தக்குவாவாக இருக்கிறது. தக்குவாவை அடிப்படையாக கொண்டு உங்கள் பிள்ளைகள் நீங்க வளர்த்தியான நிச்சயமாக உலகிலும் உயர்ந்தவராக, நாளை மறுமையில் உணர்ந்ததாக வாழ்வார். எனவே தக்குவாவை அடிப்படையாக கொண்டதாகத்தான் இந்த மாதம் இடத்தில் வந்திருக்கிறது. அல்லக்கும் தத்தக்கும் என்று சொல்லக்கூடிய, நீங்கள் இறையச்சமுடன் ஆகும் என்று சொல்லக்கூடிய அந்த ரமலான் நம்மிடத்தில் வந்திருக்க. எனவே தக்குவாவை இந்த மாதத்தை கொண்டு நாம் படிக்க வேண்டும். அதில் முதலாவதாக இந்த ரமலான் அடையக்கூடிய நாம் முதலாவதாக செய்யக்கூடியது நோன்பு வைக்க வேண்டும். எந்த காரணத்தை கொண்டும் நாம் ரமலானிலே நோன்பை விடக்கூடாது. அல்லாஹ் அனுமதி கொடுத்திருக்கிறான். நீங்கள் நோயாளியாக இருந்தாலும் சரி, பயணத்தில் இருந்தால் நோன்பை விட்டுக் கொள்வதாக அல்லாஹ் அனுமதி கொடுக்கிறான். ஆனால் அந்த நோய் எது, அந்த நோய் எது என்பதை நாம் உணர வேண்டுமானால் இந்த நாம் சிறு நோய்க்காக வேண்டி, காய்ச்சலுக்காக வேண்டி, தலைவலிக்காக வேண்டி எல்லாம் நோன்பை விட்டுக் கொண்டிருக்கிறோம். அதுவல்ல. அல்லாஹ் சொல்லக்கூடிய நோய் என்னவென்று சொன்னால், அந்த நோன்பு முடிப்பதன் மூலமாக நாம் மிகவும் பலகீனமாக ஆகிவிடுவோம். மருந்து சாப்பிட்டு தான் ஆக வேண்டும். சாப்பிடவில்லை என்று சொன்னால் அவர் மௌத்தாயிரும் என்பதாக சொல்லும் அளவுக்கு நேரம் வந்தால் மட்டும்தான் அந்த நோயாளிக்கு அல்லாஹ் தஆலா அனுமதி கொடுக்கிறான். நாம் சிறு தலைவலிக்காக வேண்டியும், பிரஷர், காய்ச்சலுக்காக நோன்பை விட்டோமானால் நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய நிச்சயமாக நாகி நிற்போம். நீங்கள் மருத்துவருடைய கணக்கு எடுத்துக்கொண்டு பார்த்தீர்களானால், நோன்பு வைப்பதன் மூலமாக உங்களுக்கு உடலுக்கு ஆரோக்கியம் கிடைக்கிறது, நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் என்பதாக கூறுவார்கள். நீங்கள் மாற்று மதத்தில் வைக்கக்கூடிய விரதங்களையும் இஸ்லாம் வைக்கக்கூடிய நோன்புக்கான வித்தியாசங்கள் கூறும் பொழுது, ஒரு நபர் சஹரில் எழுந்து சாப்பிடுகிறார். அந்த சாப்பிட்டதுடைய சக்தி அவர் மதியம் 12 மணி வரை சாப்பிடாம கொடுத்து அதற்கான சக்தி அந்த உணவு கொடுக்கிறது. காலை சாப்பிட்டவர் ஒரு 8 மணி நேரத்துக்கு அந்த சாப்பாடு சக்தி அவர் உடலுக்கு கொடுத்து விடுகிறது. மதியானத்துக்கு மேல் அவர் மகரிப் வரை சாப்பிடாமல் இருக்கிறார். இந்த சக்தி எங்கு கிடைக்கும் என்பதாக கூறும்போது மருத்துவர்கள் கூறுவார்கள், அந்த நேரத்துக்கு கிடைக்கக்கூடிய சக்தி எங்கிருந்து கிடைக்குது என்று சொன்னால், உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை குறைத்து, கெட்ட கிருமிகளை கரைத்து அதிலிருந்து சக்தியை உடல் இருக்கிறது. எனவே உடல் நோன்பு பிடிப்பது மூலமாக நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிறது, கெட்ட கொழுப்புகள் குறைக்கும் என்பதாக மருத்துவர்களுக்கு. எனவே நோன்பு பிடிப்பது என்பது நமக்கு மத்தியிலே கெட்ட நோய்களை வரவிடாமல் தடுப்பதற்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துமாக காரணமாக. எனவே அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? நோன்பை சிறு காரணங்கள் கொண்டு எப்போதும் நாம் விட்டுவிடக்கூடாது. அதிபடியாக நோன்பு வெளிச்சமாக இருக்கணும். அதை தான் அல்லாஹ் தஆலா வன்ட சூமு கைலக்கும் தானமும், நிச்சயமாக நீங்க நோன்பு பிடிப்பது தான் சிறந்தது என்பதாக அல்லாஹ் பேசுகிறார். எனவே எக்காரணத்தை கொண்டும் நாம் நோன்பை விட்டுவிடவே கூடாது. சஹாபிகள் எல்லாம் 1 மாதம் நோன்பு நோற்பதாக இருக்கிறார், தொடர்ந்து நோன்பு நோற்பவராக, தொடர்ந்து குர்ஆன் ஓதுவதாக இருந்து கொண்டே இருக்கிறார். இப்படிப்பட்டவரை ஒரு வழக்காக கொண்டு வரப்படுகிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே. இந்த நபர், இந்த சஹாபி தொடர்ந்து நோன்பு நோற்றுக் கொண்டே இருக்கிறார், தொடர்படியாக குர்ஆனை ஓதிக்கும் என்பதாக. இப்படியாக அன்று நன்மைகள் செய்வதில், அதிபடியாக செய்வதில், நோன்பு வைப்பதில் போட்டி போட்டவராக, அதிபடியாக நோன்புகளை வைத்தவராக அந்த சஹாபி இருந்து இருக்கிறார்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கடைசியாக சொன்னார்கள், நீ ஒரு நாள் நோன்பு நோத்தால் ஒரு நாள் விட்டுக் என்பதாக. இப்படியாக நோன்பு நோற்பது 6 முடிவராக அன்றைய மக்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் நாம் சிறு சிறு காரணங்களுக்கெல்லாம் நோன்பை விட்டவராக இருந்து கொண்டிருக்கும். எனவே எக்காரணத்தை கொண்டும், எந்த நோயை காரணத்தை கொண்டும் நாம் நிச்சயமாக நோன்பை விடக்கூடாது. இரண்டாவதாக குர்ஆனை அதிபடியாக ஓத வேண்டும். இந்த நோன்பிலே, இந்த ரமலானிலே நாம் குர்ஆனை அதிபடியாக ஓத வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த ரமலானை சங்கைப்படுத்தும் பொழுது எதை கொண்டு சங்கைப்படுத்த என்று சொன்னால், ஷஹ்ரு ரமதான் உன்சில ஃபீஹில் குர்ஆன், இது சிறப்புக்குரிய மாதம். எதை கொண்டு என்று சொன்னால் உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த மாதத்தில் நாம் குர்ஆனை இறக்கும்போது அல்லாஹ் தஆலா பேசுகிறார். அப்பனால் குர்ஆன் இறங்கியதை கொண்டுதான் இந்த மாதம் சிறப்பு பெறுகிறது. எனவே சிறப்பான மாதத்தை அடையக்கூடிய நாம், குர்ஆனை கொண்டு சிறப்படைந்து இந்த மாதத்தை அடையக்கூடிய நாம் அதிகப்படியாக குர்ஆனை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த குர்ஆனை ஒட்டிய அனைத்துமே அல்லாஹ் தஆலா சிறப்புக்குரியதாக ஆக்குவான். குர்ஆன் இறங்கி இரவும் சிறப்புக்குரியதுதான், நோன்பு சிறப்புக்குரியதான். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் என்பதாக அல்லாஹ் பேசுவான். அந்த இரவு எதை கொண்டு சிறப்புன்னு சொன்னால், அந்த இரவில் தான் நாம் குர்ஆனை இறக்கிறோம். அப்படியானால் நோன்பு மாதமும் சிறப்புக்குரியது, அந்த இருக்கக்கூடிய இரவுகளும் சிறப்புக்குரியவே. அந்த இரவுகளை நாம் அதிகப்படியாக குர்ஆனை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு எழுத்து ஓதினால் 10 நன்மை அல்லாஹ் தஆலா பேசுகிறான். 10க்கு 100ஆக 100க்கு 1000ஆக அல்லாஹ் தரக்கூடிய. எனவே ஓத தெரிந்தவர்கள் ஓத வேண்டும். ஓத தெரியவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக குர்ஆனை திறந்தாவது நாம் பார்க்க வேண்டும். என குர்ஆன் ஓத தெரியவில்லை, வயது மூப்பாகிவிட்டது என்பதாக சிந்திக்கக்கூடிய நீங்கள் குர்ஆனை திறந்து பார்க்க வேண்டும். பார்ப்பதே கொண்டு அல்லாஹ் தஆலா நன்மை தருகிறான். உலகிலே 3ஐ பார்த்தால் நன்மை. ஒன்று காபத்துல்லா, இன்னொன்று நம் பெற்றோர்கள், மூன்றாவதாக இந்த குர்ஆன். இந்த குர்ஆனை திறந்து நீங்கள் பார்த்தால் போதும், பார்ப்பதற்கு அல்லாஹ் தஆலா நன்மை கொடுத்து கொண்டே இருக்க. எனவே கவலையோடு, இது எனக்கு ஓத தெரியவில்லை என்பதாக கவலையோடு நீங்கள் பார்த்தால் ஓதக்கூடிய வாக்கியத்தையும் கொடுப்பான். ஓதியவருக்கு கிடைக்கக்கூடிய நன்மையை விட அல்லாஹ் தஆலா அதிகப்படியாக நன்மையை கொடுப்பான். அதே போல் ரமலானிலே நாம் முதலாவதாக நோன்பு நோக்க வேண்டும். இரண்டாவதாக குர்ஆனை அதிபடியாக ஓத வேண்டும். அதனால்தான் ரமலானிலே நாம் தராவீஹிலே முழு குர்ஆனை ஓத என்பதாக இமாம்கள் கூறுகிறார்கள். தராவி மூலமாக முழு குர்ஆனை கேட்கிறோம். எனவே தராவிக்கும் அதிபடியாக செல்ல வேண்டும். மூன்றாவதாக திக்ரை அதிபடியாக செய்ய வேண்டும். இந்த திக்ர் செய்வதை விட்டு நாம் தூரமாகிவிட்டோம். உங்களுக்குள் நீங்கள் கேள்வி கேட்டுக் கொள்ளுங்கள். என்றாவது ஒரு நாள் நான் தஸ்பீஹை கையில் எடுத்து 100 தடவை அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லி இருக்கிறேனா, 100 முறை ஸலவாத் ஓதிக்கும்பதாக நீங்க சிந்தித்து பார்த்தால் நிச்சயமாக இல்லை என்பதாகத்தான் கூறும். நமது மனதை தனிமையில் உட்கார்ந்து அல்லாஹை பயந்தவராக தஸ்பீஹ் எடுத்து 100 முறை ஸலவாத் ஓதியவர்கள் இருக்கிறார்கள் என்பதாக நமக்குள் கேள்வி கேட்டால் நிச்சயமாக அது கேள்வியாகத்தான் இருக்கு. எனவே திக்ரை அதிபடியாக செய்யணும். அதே போல் அன்றைய காலகட்டத்தில் அல்லாஹ்வின் மிகவும் நெருக்கத்தை தரக்கூடிய தஹஜ்ஜுத் தொழுகை நாம் தொழ வேண்டும். மற்ற காலங்கள் எல்லாம் தஹஜ்ஜுத் தொழுகைக்காக தனியாக எழுந்திருக்கணும். ஆனால் ரமலானிலே அன்றைய நேரத்தில் நோன்பு நோற்பதற்காக எழுகிறோம். எனவே அதையோடு முன்பதாக ஒரு 10 நிமிடமாக எழுந்து 2 ரக்காத் 4 ரக்காத்தை தொழுது அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற வேண்டும். எனவே ரமலானை அடையக்கூடிய நாம் இக்காரணத்தை கொண்டும் ரமலானை அல்லாஹ் நமக்கு பயிற்சி தரக்கூடியது இந்த தக்வாவை தான் அல்லாஹ் தஆலா தருகிறான். அந்த ரமலானை தக்வாவை அடையக்கூடிய நாம் முதலாவதாக நோன்பு நோக்க வேண்டும். இரண்டாவதாக குர்ஆனை அதிபடியாக ஓத வேண்டும். மூன்றாவதாக திக்ர் ஸலவாத்தை அதிபடியாக செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி செய்வோமானால் நிச்சயமாக நாம் அல்லாஹ்விடத்திலே நெருக்கத்தை பெற்றவராக, அல்லாஹ்விடத்தில் நேசத்தை பெற்றவராக ஆக முடியும். அன்பானவர்களே, இந்த ரமலானை நாம் அடைகிறோமானால், இந்த ரமலானை நாம் அடைவதற்கு ஒரு காரணம் என்னவென்று சொன்னால், சென்ற ரமலானை சரியாக பயன்படுத்தியவர்கள் தான். சென்ற ரமலானை நாம் செய்த ஒரு செயல் அல்லாஹிற்கு பிடித்தமான ஆனதின் காரணமாகத்தான் இந்த ரமலானை அடைஞ்சிருக்கிறோம். எப்படி சொல்லுன்னு சொன்னால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிம்பர் படியில் ஏறும் பொழுது ஒரு துவா செய்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு படியில் கால் வைக்கும் போதும் ஒரு ஆமீன் சொல்கிறார்கள். 3 ஆமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். துவா கேட்பவர் மலக்குகளின் தலைவர், ஆமீன் சொல்லக்கூடியவர் நபிமார்களுக்கு தலைவர். அவர் கையை நீட்டினால் வெண்கையாக திருப்புவதாக சொல்லும் அளவுக்குனான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொல்கிறார்கள். முதல் துவா. அதில் 3வது துவா என்னவென்று சொன்னால், எவர் ரமலானை அடைந்து அது சரியாக பயன்படுத்தவில்லை அவர் நாசமாகட்டும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு ஆமீன் சொன்னான். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா துவாவை ஏற்றுக்கொள்வான். சென்ற ரமலானில் நம்மோடு இருந்தவர்கள்
உடல் ஆரோக்கியமாக இருந்தவர்கள் இந்த இடத்தில் இல்லை என்று சொன்ன அவர்கள் சென்ற ரமலானை சரியாக பயன்படுத்தவில்லை என்பது புரிந்து கொண்டோம். எனவே சென்ற ரமலானை நாம் சரியாக பயன்படுத்தினாலும் காரணமாகத்தான் நாம் செய்த செயல் ஏதோ ஒன்று அல்லாஹிற்கு பிடித்தமான ஆய்க்கு என்பதாகத்தான் நாம் இந்த ரமலானை அடைகிறோம். எனவே ரமலானை அடையக்கூடிய நாம் அதிகப்படியாக அல்லாஹிற்கு பிடித்தமான அமலை செய்ய வேண்டும். எனவே தான் அல்லாஹ் தஆலா அடியாக இந்த மாதத்தையும் அடைந்து அமல்கள் செய்துவிடக் கூடாது, செய்வதை விட்டு தூரமாக என்பதற்காக அல்லாஹ் தஆலா ஷைத்தான் இந்த மாதத்தில் கட்டி போடுகிறான். இந்த மாதத்தில் நாம் சதக்கா கொடுக்கலாம் என்று நினைக்கிறோம், 2 ரக்காத் தொழுவதாக நினைக்கிறோம், நினைக்கக்கூடிய நேரத்தில் ஷைத்தான் வந்து கெடுத்து விடுகிறான். ஆனால் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் சென்று எனக்கு ஷைத்தான் கெடுத்த என்பதாக காரணங்கள் சொல்ல வாய்ப்பு இருக்கு. ஆனால் ரமலானுடைய காலத்தில் 1க்கு 10ஆக, 10க்கு 100ஆக, 100க்கு 1000ஆக நான் நன்மையை தருகிறேன். அந்த நன்மையை பெறுவதற்கு உங்களை தடுப்பதற்கு உலகில் ஷைத்தான் என்பதாக ஒன்று இல்லை. அந்த மாதத்தில் நாம் அவனை கட்டிவிட்டு என்பதாக கூறுகிறான். நன்மை செய்வதற்கும் தடுக்கக்கூடிய, நன்மை செய்வட்டும் நப்சை தடுக்கக்கூடிய ஷைத்தானை நான் கட்டிவிட்டு என்பதாகவும் கூட நீங்கள் அல்லாஹ் நெருக்கத்தை பெறுவதற்கு, அல்லாஹ் நேசத்தை பெறுவதற்கு ரமலானை சரியாக பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்ததற்கு உட்பட்டவராக தாகிறோம், நாசமானவராக அடுத்த ரமலானை அடையக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு கொடுக்க மாட்டான். எனவே இந்த ரமலானை அல்லாஹ் நமக்கு அடையக்கூடிய வாய்ப்பை கொடுத்ததற்கான காரணம் நாம் சென்ற ரமலானை சரியாக பயன்படுத்தி, எனவே வரக்கூடிய ரமலானையும் நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும். இந்த பயானிலிருந்து உங்களுக்கான கருத்து என்னவென்று சொன்னால், உலகில் உயர்ந்தவர்கள் என்பவர்கள் யாருமே இல்லை. உலகில் உயர்ந்தவர்கள் என்பவர்கள் யாருமே இல்லை, நல்லவர்கள் என்பதாக யாருமே இல்லை. எப்போது என்று சொன்னால் அவர்கள் செய்த செயல்கள் வெளிவராத வரை அவர்கள் நல்லவர்கள் தான். எனவே நாம் செய்த செயல்கள் நிச்சயமாக நாளை மறுமையிலே வெளிவர இருக்கிறது. அல்லாஹ் தஆலா அனைத்து மக்களுக்கு முன் கொண்டு வருவான். எனவே அந்த நேரத்தில் நீங்கள் நல்லவராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் உலகிலேயும் நல்லவராக தக்குவா என்று சொல்லக்கூடியது அடிப்படையாக கொண்டு உலகில் நீங்கள் வாழ்ந்தால், அதை அடிப்படையாக கொண்டு அல்லாஹ் பார்க்கிறான் என்ற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் உலகில் வாழலாம். நிச்சயமாக அல்லாஹ் நேசத்தை பெற்றவராகும், உலகிலும் நல்லவராக வாழலாம். நாளை மறுமையிலே அனைத்து மக்களுக்கு முன்பதாகவும் நல்லவராக வாழ முடியும். அந்த தக்குவாவை பாடமாக தரக்கூடியதாகத்தான் இந்த ரமலான் நம்மிடத்தில் வருகிறது. எனவே ரமலானை அடையக்கூடிய நாம் தக்குவாவை பாடமாக பெற்று நாமும் தக்வாவை பெற்றுக்கொள்வோம், நமது பிள்ளைகளுக்கும் தக்வாவை போதிப்போம். தக்வாவுடனே சேர்ந்து அனைத்து அமல்களையும் சீராக செய்வோமாக. அல்லாஹ் தஆலா பல ரமலானை அடையக்கூடிய வாய்ப்பை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் தருவானாக. மரணம் அடைவதற்கு முன்பதாக ஒரு முறை ஏனும் இறையில்லாமல் திரு காபத்துல்லாவுக்கு சென்று ஹஜ்ஜு செய்யும் பாக்கியமும், ஈர்லாக நாதரின் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுதா ஷரீஃபை ஒரு முறையேனும் ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் தருவானாக. பல ரமலானை அடைந்து அதிலே அல்லாஹின் பொருத்தத்தை பெற்ற நன்மக்களாக நன்மைகளை அதிபதியாக செய்து அல்லாஹ் தலைமை ஆக்குவானாக. அமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன். ஸலாமுன் அலல் முர்ஸலீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி